ஜெபத்தினுடைய மேன்மை ஜனங்களுக்கு தெரியவில்லை. புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள், தேவனுக்கு கண் இல்லை, தேவனுக்கு கண் இல்லை, தேவனுக்கு கண் இல்லை. அந்த தேவன் கண் திறந்து பார்க்க வேண்டுமையானால் வேதம் சொல்லுது உன் கண்ணீரை துடைப்பார் என்று இருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? உன் ஜெபத்துக்கு பதில் தருவார். எப்ப தருவார்? நீ கண்ணீர் வடித்தால் தான் உனக்கு ஆறுதல் இருக்கு, உனக்கு விடுதலை இருக்கு. இப்பொழுது அழுங்கள் என்று சொல்லும் போது போடா வேற வேலை இல்லையா? உங்க ஜெப வீடு எங்க இருக்கு? அங்க இருக்கு. முதல் காரியம் என்ன கேட்போம்? சேர்லாம் கிடைக்குமா? ஏன் தரையில இருக்க முடியாது. ரெண்டாவது, முழங்கால் நிக்கிற சரித்திரத்திலே கிடையாது. முழங்கால் நிக்கிறது இப்ப அரிதான காரியமா இருக்கு. நம்மை உருவாக்குன தேவனுக்கு முன்பாக முழங்காலிட கடவும் என்று இருக்கு. உன் வாயை விரிவாக திற என்று இருக்கு. இப்ப என்ன ஜெபம் பண்றாங்கன்னே தெரியாது. அதெல்லாம் வீட்டிலே பண்ண வேண்டியதான ஜெபம். உன் அறையை பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணு என்று இருக்கு. வீட்டுல என்ன செய்யுங்க? அமைதியாக ஜெபம் பண்ணுங்க, யாருக்கும் தொந்தரவு இல்லாம. ஆனால் ஆலயங்களுக்குள்ளே வரும்போது, ஆராதனை ஸ்தலங்களுக்குள்ள வரும்போது, கன்வென்ஷன் இடங்களில் வரும்போது உன் வாயை விரிவாய் திற என்று இருக்கு. அப்போதான் அவன் நிரப்புவேன் என்று இருக்கு. இப்பொழுது ஜெபம் என்று சொன்னாலே ஜெபிக்க முடியவில்லை. அதிலும் முழங்கால் என்று ஜெபம் ஏன் என்று கேள்வி கேட்கிறோம். கரங்களை கும்பிட்டு கண்களை மூடி தலை தாழ்த்தி ஜெபம் என்றால் அதெல்லாம் முடியாத காரியமாயிருக்கிறது. ஆசீர்வாதம் வேண்டுமையானால் நீங்கள் அழுதுதான் ஆக வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 28 வசனம் வாசிங்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். 56வது சங்கீதம் 8வது வசனம் 2வது பாகத்திலிருந்து வாசிங்கள். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. பாருங்க, ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப சேலஞ்சிங்கான காலகட்டம். சுவிசேஷத்தை அறிவிச்சா இதெல்லாம் தேவையில்லைன்னே சொல்றாங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னே கேட்கறாங்க. ஆனா வேதம் என்னங்கிறது தெரியாது. வேதமே வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் கால்களுக்கு தீபம். அந்த வேதத்தின் படி உன் வாழ்க்கை அமைச்சு பாரு, நீ கெட்டு போகவே மாட்டேன். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்ற, நீ எனக்காக அழாத, நீ என்ன பண்ணு, நீ உனக்காக அழு. அப்ப அழு என்று சொல்றவர் யாரு? உங்களை என்னை உருவாக்குனவர். இப்ப அழுறது வெக்கமா இருக்கு. சிச்சி, அவங்க எப்படி பாத்துறாங்க? யாரு பார்த்தா என்ன? என் தேவனே அழுதார். லாசரு கல்லர் முன்பாக, திரளான ஜனங்களுக்கு முன்பாக இயேசு கண்ணீர் வடித்தார் என்று இருக்கு. நீ அவரை காட்டிலும் பெரிய ஆளா? மண்ணு. அவருடைய கிருபை இருந்தா நல்லா இருக்கு. ஒரு வயிற்றுப்போக்குக்கே நம்மளால ஈடு கொடுக்க முடியாது. ஒரு வாந்திக்கே நம்மளால ஈடு கொடுக்க முடியாது, குழஞ்சிரும். ஒரு காய்ச்சலுக்கு ஈடு கொடுக்க முடியாது. மனுஷன் ஒண்ணுமே கிடையாது, மண். மனுஷனை குறிச்சு அவன் புகைக்கு ஒத்து இருக்கிறான். அழகா இருக்கட்டும் புல்லு, அது வெயில் அடிக்குது, சாயங்காலம் ஆகும்போது கரைஞ்சு போகுது. அழகா இருக்கு பூ, ஒரு காற்று அடிக்கும்போது இருந்த இடமே தெரியாம. மனுஷன் ஒன்றுமே கிடையாது, மாயை, மாயிலும் மாய். அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்ற, இந்த உலகத்துல நீ மற்றவங்களெல்லாம் பார்த்து இன்னொரு விதத்துல ஜெபத்தெல்லாம் உருவாக்கிக்கிடாத. நடந்த ஜெபம், அந்த ஜெபம், இந்த ஜெபம் குப்பை. நீ என்ன ஒரே ஒரு ஜெபம் பண்ணு. ஒரு மனமான இருக்கிற இடத்துல முழங்கால்னு அழுது ஜெபம் பண்ணு. நீ அழு என்று சொல்றார். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல். பாருங்க, நீங்க எனக்காக அழாங்க. நீங்க முதல்ல அழ வேண்டியதான ஒரு காரியம் இருக்கு. நீ உனக்காக அழு. உன் ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. நீ அந்தரங்க பாவி, நீ ரகசிய பாவி. அப்ப உன்னுடைய குறைகளை கண்டுபிடி, உன்னுடைய குற்றங்களை கண்டுபிடி. நீ யார் என்பதை முதல்ல கண்டுபிடி. எருசலேமின் குமாரத்திகளை, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள், நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடியதான ஒவ்வொருத்தங்களும் முதல்ல நீங்க அழ வேண்டியதான ஒரு காலத்துல இருக்கிறீங்க. அவருடைய வருகை அதிசீக்கிரம். பிள்ளைகளே, இது கடைசி காலம் என்று சொன்னார். நம் கடைசி காலத்திலே, கடைசி நிமிஷத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப எல்லாமே பரிகாசக்காரர்கள் அதிகமாயிட்டாங்க. வருவார் என்று சொன்னாரே அந்த வாக்கு தத்துவம் எங்கே என்று கேட்கக்கூடியதான, தங்களை ஞானி என்று எண்ணக்கூடியதான, தங்களுடைய சுய புத்தியை நம்பி கெட்டு போகக்கூடியதான வீணர்கள் இப்பொழுது அதிகமாகிக்கொண்டே இருக்கிறாங்க. கேள்வி கேட்கிறாங்க, உன் காலத்துல நம்ம வர மாட்டாரியா? பவுல் அப்போஸ்தலன் இதெல்லாம் நம்பி இருந்தார். முதலாவது மரித்தவர்கள், பிறகு உயிரோடு இருக்கும் நாமும் என்று சொன்னார். அவரே மரித்து போய்விட்டார். இல்ல, அவர் வருவார், அதிக நிச்சயமாய் வருவார். யாருக்கு தெரியும், நம் காலத்திலே வர வாய்ப்புகள் உண்டு. அதனால்தான் சொல்கிறார், நீ அழ வேண்டியதான ஒரு காலத்திலே அழ ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டு நீங்கள் இப்ப அழ வேண்டும். ஏன் இந்த நொடியிலே வந்து விட்டார் என்றால் 5-10 தேருமோ இல்ல 15-20 தேருமோ எனக்கு தெரியாது.